Hello students, now we are going to discuss about reaction of alkyl halides with metals. Okay, so most of the chlorides, bromides and iodides reacts with certain metal and forms carbon-metal bond. Carbon-metal bond, and that is called organometallic compound. Organometallic compound அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1900ல கிரிக்னார்ட் அப்படின்ற சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்காரு, ஸோ ஒரு அல்கைல் ஹேலைடை மெக்னீஷியம் கூட ரியாக்ட் பண்ண வச்சு ஸோ ஒரு ஆர்கனோமெட்டலிக் காம்பவுண்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்கு பேர் தான் ஆர்கனோமெட்டலிக் காம்பவுண்ட். கார்பனுக்கும் மெட்டலுக்கும் பாண்ட் இருக்கும். கார்பனுக்கும் மெட்டலுக்கும் பாண்ட் இருக்கும். ஸோ என்ன சார் ரியாக்ஷன் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, CH3 CH2 Br reacts with magnesium in the presence of dry ether. In the presence of dry ether, so we get CH3 CH2 MgBr. MgBr. So this is the organometallic compound. Organometallic compound. கார்பனுக்கும் மெக்னீஷியமுக்கும் பாண்ட் இருக்கு. கார்பனுக்கும் மெக்னீஷியமுக்கும் பாண்ட் இருக்கு. ஓகே, ஸோ ஆர்கனோமெட்டலிக் காம்பவுண்ட். And this is called Grignard reagent. Grignard compound, Grignard reagent. Clear? So Grignard reagent, when it is reacts with water, it gives hydrocarbon, highly reactive with water. So that நீங்கள் Grignard reagentக்கு வாட்டரை சால்வெண்ட்டாக யூஸ் பண்ண முடியாது. Grignard reagentக்கு வாட்டரை சால்வெண்ட்டாக யூஸ் பண்ண முடியாது. இது எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயானிக் காம்பவுண்டாக இருக்குது Grignard reagent. ஜென்ரலாக சொல்லணும்னா RMgX. ஸோ மெட்டல் அப்படின்னா பாசிட்டிவ் கேரக்டரில் இருக்கும். ஸோ தட் இது எப்படி பிரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா R மைனஸ் ஆகும், MgX ப்ளஸ் ஆகும் பிரியும். பிகாஸ் மெட்டல் அப்படின்னாலே பாசிட்டிவ் கேரக்டர் இருக்கும், எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்ணக்கூடிய கேட்டகரி தான் மெட்டல். ஸோ அதனால் கிரிக்னார்ட் ரியேஜென்ட் எப்படி உங்களுக்கு பிரியும் அயானிக் ஃபார்மில் இருக்கும் அப்படின்னா R மைனஸ் MgX ப்ளஸ்ன்னு பிரியும். கிளியர்? ஓகே, ஸோ when Grignard reagent reacts with water means what happens? Grignard reagent water கூட react ஆகும்போது என்ன சார் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CH3 CH2 MgBr plus water H2O. water எப்படி பிரியும் அப்படின்னா H plus ஆகும் OH minus ஆகும் பிரியும். H plus OH minus ன்னு பிரியும். Grignard reagent எப்படி பிரியும்? CH3 CH2 minus CH3 CH2 minus. ஸோ இங்கே என்ன ப்ளஸ் சார்ஜ் இருக்குது அப்படின்னா H ப்ளஸ் இருக்குது. இது ரெண்டும் கம்பைன் ஆகும். அப்போ என்ன சார் ஆகும் அப்படின்னா CH3 bond CH3 ப்ளஸ் MgBr. இதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் பார்ட் OH மைனஸ். ஸோ பாண்ட் ஃபார்ம் ஆகும். MgBr OHன்னு வந்துடும். ஒரு ஹைட்ரோ கார்பன் நமக்கு கிடைக்கும். ஹைட்ரோகார்பன் அல்கேன்ஸ் தான் ப்ராடக்ட் ஈத்தேன். ஸோ தட் கொஞ்சம் கூட மாய்ஸ்சர் கண்டென்ட் கிரிக்னார்ட் ரியேஜென்ட்டில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா கிரிக்னார்ட் ரியேஜென்ட் அந்த மாய்ஸ்சர் கூட ரியாக்ட் ஆகிட்டு கிரிக்னார்ட் ரியேஜென்ட் வில் டீகம்போஸ். கெமிக்கல் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகுது. அதனால் உங்களுக்கு வாட்டரை சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடாது கிரிக்னார்ட் ரியேஜென்ட்டில். கிளியர்? ஓகே, நம்ம reactions of Grignard reagent பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், now we are going to discuss about reactions of Grignard reagent with various compounds. ஸோ நம்ம வந்து கீட்டோன் ப்ரிப்பேர் பண்ணலாம், ஆல்டிஹைட் ப்ரிப்பேர் பண்ண முடியும், கார்பாக்சிலிக் ஆசிட் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ எப்படி சார் அப்படின்னா பை யூஸிங் Grignard reagent. ஸோ என்ன சார் ரியாக்ஷன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் Grignard reagent நம்ம வந்து காமனாக CH3 MgBrன்னு எடுத்துக்கலாம். CH3 MgBr. First reaction with formaldehyde. Reaction with formaldehyde. என்ன சார் ப்ராடக்ட் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ CH2O இல்லை HCHO. HCHO. கிளியர்? ஸோ கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கு கம்பேர் பண்ணும்பொழுது ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகம்.
ஸோ தட் இந்த பாண்ட் ஆக்சிஜனுக்கு ஷிஃப்ட் ஆகும். அப்போ என்ன சார் ஆகும் அப்படின்னா, கிரிக்னாட் ரியேஜென்ட் எப்படி பிரியும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? கிரிக்னாட் ரியேஜென்ட் எப்படி பிரியும்? R மைனஸ் MgBr ப்ளஸ்ன்னு பிரியும். R அப்படின்றது இந்த இடத்துல CH3 மைனஸ், CH3 மைனஸ். ஸோ இந்த கார்பனில் பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகுமா? இந்த பாண்ட் அங்கே ஷிஃப்ட் ஆனால், ஸோ தட் CH3 மைனஸ் இந்த கார்பனில் அட்டாக் பண்ணும். அப்போ என்ன சார் ஆகும் அப்படின்னா, CH3 பாண்ட் இந்த கார்பன் CH2, CH2 பாண்ட் O மைனஸ், O மைனஸ் இந்த பாண்டுக்கு ஷிஃப்ட் ஆனால் O மைனஸ்னு வரும். MgBr ப்ளஸ், MgBr ப்ளஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் ஹைட்ரோலைசிஸ். H2O வாட்டர் ஆட் பண்ணணும். ஹைட்ரோலைசிஸ் H ப்ளஸ் OH மைனஸ். ஸோ அப்படியே கட் பண்ணிவிடுங்க, ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக. அப்போ என்ன சார் வரும் அப்படின்னா, CH3 CH2OH, CH3 CH2OH plus MgBr OH. Clear? So this is the product. இப்போ நமக்கு ஒரு பிரைமரி ஆல்கஹால் கிடைச்சிருக்கு. அப்போ கிரிக்னாட் ரியேஜென்ட் ஃபார்மால்டிஹைட் கூட ரியாக்ட் ஆகும் பொழுது we get primary alcohol. இது வந்து என்னதுப்பா? ஃபார்மால்டிஹைட் HCHO. கிளியர்? ஸோ அதே கிரிக்னாட் ரியேஜென்ட் இப்போ அசிட்டால்டிஹைட் கூட ரியாக்ட் ஆனால் என்ன சார் ஆகும்? அதே ரியேஜென்ட் எடுத்துக்கிறேன், CH3MgBr ப்ளஸ் அசிட்டால்டிஹைட் CH3 C double bond OH. ஸோ கார்பனுக்கு ஆக்சிஜனுக்கு கம்பேர் பண்ணும்பொழுது ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம். இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும். இந்த கார்பனில் பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகும். இங்கே நெகட்டிவ் சார்ஜ் என்னதுப்பா? CH3 மைனஸ். ஸோ இந்த CH3 மைனஸ் இந்த கார்பனை அட்டாக் பண்ணும். ஏன்னா இந்த கார்பனில் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, இது R மைனஸாக நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஸோ தட் இங்கே வரும் இல்லையா? அப்போ என்ன சார் ஆகும் அப்படின்னா, CH3 CO மைனஸ், இந்த இடத்துல H இருக்குது CH, இந்த CH3 தான் இந்த கார்பனில் அட்டாக் பண்ணுது. அப்போ CH3 MgBr ப்ளஸ், MgBr ப்ளஸ். கிளியர்? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும்? ஹைட்ரோலைசிஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப் ஹைட்ரோலைசிஸ். ஸோ அப்போ H ப்ளஸ் OH மைனஸ் கட் பண்ணிவிடுங்க. அப்போ என்ன சார் ஆகும் அப்படின்னா, CH3 CHOH CH3 செகண்டரி ஆல்கஹால் நமக்கு கிடைக்குது. CH3 CHOH CH3 plus MgBr OH. So this one it is said to be secondary alcohol. அப்போ கிரிக்னாட் ரியேஜென்ட்டை நாம் அசிட்டால்டிஹைட் கூட ரியாக்ட் பண்ணும் பொழுது செகண்டரி ஆல்கஹால் நமக்கு ப்ராடக்டாக கிடைக்குது. கிளியர்? ஓகே. ஃபங்க்ஷனல் குரூப் பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்பன் ஆல்ஃபா கார்பன், அந்த கார்பனில் ஒரே ஒரு ஹைட்ரஜன் இருந்ததுன்னா செகண்டரி. அப்படி இல்லைன்னா அந்த ஆல்ஃபா கார்பனில் 2 அல்கைல் குரூப் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ செகண்டரி. ஸோ இதுக்கு பேர் ஐசோப்ரோபைல் ஆல்கஹால். ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் பிகாஸ் ஒரே கார்பனில் 2 CH3 இருக்குது. ஸோ அதனால் ஐசோப்ரோபைல் ஆல்கஹால். கிளியர்? ஓகே. நெக்ஸ்ட் சேம் ரியாக்ஷன் CH3MgBr plus அசிட்டோன் நம்ம எடுத்துக்கலாம். அசிட்டோன் CH3 C double bond O bond CH3. சேம் கான்செப்ட் தான். கார்பனுக்கு ஆக்சிஜனுக்கு கம்பேர் பண்ணும்பொழுது ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம். இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும். அப்போ கார்பனில் பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகும். CH3 மைனஸ் இந்த கார்பனை அட்டாக் பண்ணும். அப்போ என்ன சார் ப்ராடக்ட்? CH3 CO minus, இங்கே ஒரு CH3 and here also ஒரு CH3. இந்த CH3 தான் இங்கே வந்து அட்டாக் பண்ணியிருக்கு இல்லையா? கிளியர்? ஓகே. இந்த CH3 இந்த கார்பனை அட்டாக் பண்ணியிருக்கு. ஸோ தட் இந்த மாதிரி இருக்கு. MgBr ப்ளஸ்ன்னு பிரியும், அது இங்கே வந்துடும். MgBr ப்ளஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆட்டோமேட்டிக்காக ஹைட்ரோலைசிஸ் தான். வாட்டர் ஆட் பண்ணால் OHன்னு வந்துடும், MgBr OHன்னு தனியாக போயிடும். அங்கே என்ன பார்த்தோமோ அதே தான் ஹைட்ரோலைசிஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ CH3 COH
CH3 CH3 plus MgBrOH. Clear? Tertiary alcohol, tertiary butyl alcohol. Functional group பக்கத்துல இருக்கக்கூடிய கார்பன் ஆல்பா கார்பன், அதுல ஹைட்ரஜன் டைரக்டா அட்டாச் ஆகல, 3 alkyl group இருக்கு. So tertiary butyl alcohol. Clear? Okay, நம்ம next reaction move பண்ணலாம். So next reaction with carbon dioxide. So Grignard reagent reacts with carbon dioxide. Okay. So CO2. அப்ப என்ன சார் நமக்கு கிடைக்குது அப்படினு பார்த்தறலாம். கார்பனுக்கு ஆக்ஸிஜனுக்கு கம்பேர் பண்ணும்போது ஆக்ஸிஜனுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம். So that bond shift towards oxygen. அப்போ CH3 மைனஸ்னு வரும். இந்த கார்பன்ல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுனால இந்த கார்பனை அட்டாக் பண்ணும். அப்ப என்ன சார் வரும் அப்படினா CH3 இந்த கார்பன்ல அட்டாக் பண்ணுது, C O minus double bond O. Okay, O minus double bond O. So automatically MgBr னு இருக்கு. MgBr plus next step hydrolysis. அப்ப என்ன சார் ஆகும் அப்படினா H plus OH minus னு பிரியும். கட் பண்ணிடுங்க. அப்ப என்ன சார் வரும் அப்படினா CH3 C. நான் டபுள் பாண்ட் O ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். C double bond O. டபுள் பாண்ட் O OH னு வந்துருமா? OH அப்படினு வந்துரும். O minus H plus MgBrOH. Clear? So that's all. This one it is said to be acetic acid. அப்போ உங்களுக்கு பிரைமரி ஆல்கஹால் வேணும்னா ஃபார்மால்டிஹைட் கூட ரியாக்ட் பண்ணனும். செகண்டரி ஆல்கஹால் வேணும்னா அசிட்டால்டிஹைட், டெர்ஷியரி ஆல்கஹால் வேணும்னா கீட்டோன், and next கார்பாக்சிலிக் ஆசிட் வேணும் அப்படினா you have to react with carbon dioxide. So Grignard reagent கார்பன் டை ஆக்சைடு கூட ரியாக்ட் ஆகும் பொழுது நமக்கு கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்குது. Clear? Okay, reaction with acid chloride. Grignard reagent reacts with acid chloride. அப்ப என்ன சார் ப்ராடக்ட் அப்படினு பார்த்திரலாம். ஓகே, CH3 MgBr plus CH3 C double bond O Cl. ஸோ ஒரே கான்செப்ட் தான். கார்பனுக்கு ஆக்சிஜனை கம்பேர் பண்ணும்போது ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம், இந்த பாண்டுக்கு ஷிஃப்ட் ஆகும், O மைனஸ்னு வந்துடும். கார்பனில் பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆயிருக்கா, இங்கே R மைனஸ் இந்த கார்பனை அட்டாக் பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த CH3 பாண்ட் C O மைனஸ் இங்கே Cl, இங்கே CH3 அட்டாக் பண்ணியிருக்கு. இந்த CH3 இந்த கார்பனை அட்டாக் பண்ணியிருக்கு. Clear? Okay, next step என்னதுப்பா? So MgBr plus இங்க வந்துரும். O minus MgBr plus இங்க வந்துரும். Next step என்னது அப்படின்னா hydrolysis. Okay. So இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா இந்த பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகும், இந்த சார்ஜ் இங்க ஷிஃப்ட் ஆகும், இந்த Cl மைனஸ் வெளியில போயிடும், Cl மைனஸ் வெளியில போயிடும். ஸோ அப்போ என்ன சார் வரும் அப்படின்னா CH3 C double bond O CH3 plus MgBr plus Cl minus. Okay, so we get ketone, acetone நமக்கு ப்ராடக்டா கிடைக்குது. acetone. Clear? So இதுதான் ப்ராடக்ட். So that's all about reactions of Grignard reagent. So நம்ம next topic move பண்ணலாம். Thank you.